ஃபைனலா இந்த வாரத்தில் நடந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு முடிஞ்சிருக்கு. அதாவது நமக்கு இன்னும் காட்டல, பட் அங்க வீட்டுக்குள்ள டாஸ்க்கு முடிஞ்சிருச்சுங்க. இந்த டாஸ்க்குடைய ரிசல்ட்டும் வெளியில வந்திருக்கு. யார் ஜெயிச்சிருக்காங்க, இந்த வாரத்தில் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்கா, யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு தேர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற அந்த ஒரு ரிசல்ட்டும் வெளியில வந்திருக்கு. நான் நினைச்ச மாதிரியே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களை எப்படி அவுட் ஆக்கணும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த வீடும் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த நபர் ஜெயிக்கணும். அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்குமே மூஞ்சில கறி பூசின மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவர் ஜெயிக்கணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி அவருன்னு இல்லை, அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு இல்லையா இந்த வார டாஸ்க்ல. ஸோ நேற்று கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ராணவுக்கும் ராயனுக்கும் நடுவில் நடந்த சண்டைக்கு முக்கியமான காரணம் விஜய் விஷால். ஏன்னா ராணவை தூண்டி விட்டது, உசுப்பேத்தி விட்டது, இல்லாத பொல்லாததெல்லாம் அந்த ஆள் மண்டைக்குள்ள போட்டது எல்லாமே விஜய் விஷால், அருண், சத்யா இந்த ஆட்கள் தான். விஷால் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய காயின் ராணவ். விஷால் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு ராயனை அவுட் பண்ணணும். ராயன் அவுட் பண்றது அவனால பர்சனலா பண்ண முடியல. ஸோ அவன் அதுக்கு ஒரு டூலா ராணவை யூஸ் பண்றான். அவங்கள பத்தியும் ஜாக்லினை பத்தியும் பயங்கரமா சொல்லி, ஜாக்லின் அப்படி விளையாடுறாங்க, இவங்க இப்படி விளையாடுறாங்க, சேர்ந்து இவங்க ஒன்று பண்றாங்க, நம்மளை டார்கெட் பண்றாங்க, அப்படி இப்படின்னு ராணுவ கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப ராணுவ மனசுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஓஹோ ஓகே, அப்ப ராயனை நம்ம அடிச்சோம் அப்படின்னா நம்ம பேர் எடுப்போம் போல அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா அந்த பப்ளிசிட்டிக்காக தான் ஏங்குறாப்ல. எதனால ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், அந்த கண்டென்ட் வெளியில மக்கள் மத்தியில் ரீச் ஆகணுன்றதுக்கு தான் அவர் பண்றாப்ல. மற்றபடி ஒரு பிரெயினியாக் அப்படின்னு எதுவுமே ஸ்பெஷலா இவர்கிட்ட கிடையாது. ராணுவ கிட்ட சுத்தமா மூளையே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். யோசிக்கும் திறன், ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்கினுடைய லூப் ஹோல்ஸ்லாம் என்ன, எப்படி நம்ம ஒரு டாஸ்க்கை விளையாடலாம், அதனுடைய ரூல்ஸ் என்ன, பேசிக் புரிதல் கூட இல்லாத ஒரு நபர். ஸோ ஈஸியா அவர் என்ன பண்ணிட முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். ஈஸியா அவர் மூளை செலவை செய்யலாம். அதை நேரத்துக்கு ஏத்தாப்புல ஒருத்தரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் பண்றாரு, தீபக் பண்றாரு, அருண், விஷால். அப்படிதான் விஷால் பயங்கரமா போட்டு ராணுவ மூளையை கசுக்கி பிழிஞ்சி காய வச்சு ராயனை அட்டாக் பண்ண வச்சிருந்தாங்க. ஸோ அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஜெஃப்ரியை எப்படி அவர் பிடிச்சாரு, அவங்களுக்குள்ள நடந்த சண்டை, ராயன் ராணுடைய கழுத்து பிடிச்சி நெருக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியில பேசக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலா ராயன் ராணுடைய கழுத்தை பிடிச்சலாம் நெருக்கவே இல்லை. நான் வித் எவிடன்ஸோட அடுத்த வீடியோல உங்ககிட்ட நான் பிரசன்ட் பண்றேன். ஸோ இந்த கூச்சலுக்கும் இந்த குழப்பத்துக்கும் முக்கியமான காரணம் விஜய் விஷால். அதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். ஓகே, இது இந்த பக்கம் இருக்க ஒரு கேங் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்ல ராயன், ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, இவங்களை கோவா கேங் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க கோவாக்கு ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்காங்க. ஸோ அதனால கோவா கேங் அப்படின்னு அவங்களுக்கு பேரே வச்சுட்டாங்க. இன்னைக்கு நடந்த, அதாவது இந்த வாரத்தில் நடந்த இந்த டாஸ்க்ல யாரு இவங்க 4 பேர் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரை கார்னர் பண்ணாங்களோ அந்த 4 பேர் தாங்க கேமை ஒழுங்கா விளையாடி இருக்காங்க. புரியுதுங்களா? ராயனா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், சௌந்தர்யா முதல் நாளே அவுட் ஆயிட்டாங்க. ஜாக்லின் ஒரு நாள் முழுக்க உட்காந்துருந்து, ஸோ அவங்களால முடியும் அப்படிங்கிறத அவங்க காட்டி, ராயன் யாரு அப்படிங்கிறத அவர் காட்டி, ஜெஃப்ரியுடைய உண்மையான டேலண்ட் என்ன அப்படின்றத ஜெஃப்ரி காட்டி, எல்லாருமே மூக்கு மேல விரல வைக்கவே வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த 3 பேர் பண்ணாங்க. சௌந்தர்யாவால முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த கேங்கை காலி பண்ணணும், இந்த கேங்கை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக சேர்ந்த கேங்ல யார் யார் இருந்தாங்க தெரியுமா? அருண், விஜய் விஷால், தர்ஷிகா, அன்ஷிதா, பவித்ரா, ஆனந்தி, முத்துக்குமரன், சாச்சனா, மஞ்சரி, இவங்க எல்லாரும் ஒரு கேங். ஒரு ரஞ்சித், சிவகுமார், எல்லாரும் சேர்ந்து சத்யா விட்டம் பாருங்க. சத்யா தான் மெயின் கையங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த டார்கெட் யார் தெரியுமா? முதல்ல ஜாக்லின் அவுட் பண்ணணும், அப்புறம் ராயன் அவுட் பண்ணணும், ஜெஃப்ரியை தொடக்கூடாது, சௌந்தர்யாவை அவுட் பண்ணணும். சௌந்தர்யாவை தான் முதல் நாள் ட்ரை பண்ணாங்க, முடிஞ்சு. அடுத்த நாள் ஜாக்லினை ட்ரை பண்ணாங்க, முடிஞ்சு. 3ஆவது நாள் ராயனை ட்ரை பண்ணாங்க, முடிஞ்சு. ஆனா எப்படி விளையாண்டாங்க அப்படின்றதுல, அந்த விளையாட்டுல ஒரு நேர்மை இருக்கானா? இல்லை, சுத்தமா கிடையாது. சோ இது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்பார். இப்படி போயிட்டு இருந்த டாஸ்க்ல கடைசியா டாப் 4 கண்டஸ்டன்ஸ் நிக்கிறாங்க. அந்த டாப் 4 யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகுமார், அருண், ஜெஃப்ரி மற்றும் சாச்சனா. இந்த 4 பேர் தான் டாப் 4. இதுல அருண் அவர்கள் நேற்று நீங்க ஃபுல் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எண்டிங்ல எனக்கு டாப் 3 போக தேவையில்லை, ஏன்னா சாச்சனா பொண்ணு மேல நான் தான் விழுந்தேன், எனக்கு பயமா இருக்கு அந்த பொண்ணு மேல எதனா எசக்கு பஸ்க்கு அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு, ஸோ நான் டாப் 4ல விலகிக்கிறேன்,
டாப் 3 அந்த 3 பேர் போட்டோம், அதில் யாராச்சும் ஜெயிச்சு அவங்க வந்து அடிச்சுக்கிட்டோம், நான் இதுக்குள்ளே போக விரும்பலன்னு சொல்லிட்டு அருண் வந்து பேக் அடிச்சிட்டார். ஸோ டாப் 3ல சிவகுமார், ஜெஃப்ரி, சாச்சனா தான் கேம் விளையாட போகிறாங்க நாளைக்கு. அது வந்து நமக்கு நாளைக்கு தான் தெரியும். பட் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இந்த டாஸ்க்கை வின் பண்ணக்கூடியவர்களுக்கு வீக்கெண்டில் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதுக்கப்புறமும் வரப்போது, வார வாரம் வைக்கிற டாஸ்கில் ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. அப்போ தான் அந்த பாஸை வாங்கணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு விளையாடுவாங்க. ஸோ ஜெஃப்ரி எவ்வளோதான் வந்து எல்லாரும் தடுத்தாலும், எவ்வளோதான் எல்லாரும் மெனக்கெட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி போய் அவன் ஜெயிச்சிருக்கான். ஸோ இந்த கோவா கேங்கில் இருந்து ஒரு நபர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 4 vs 8 அப்படிங்கிறது சமமான போட்டி கிடையாது. ஏன்னா 4 vs 8 அப்படிங்கிறது சமமான போட்டி கிடையாது. அத்தனை பேரையும் ஒருத்தரையா சொல்லி தூக்கி கடைசியில் ஜெஃப்ரி வின் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுலேயும் பெஸ்ட் பர்ஃபார்மரில் ஜெஃப்ரி அவர்களுடைய பேர் வந்திருக்கு. ஆனால் இன்னொருத்தருடைய பேர் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பேர். நான் மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி என்ன புடுங்கினாங்க அவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா. சாச்சனாவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாச்சனா வந்து கடைசி வரைக்கும் கேம் விளையாண்டாங்களாம். எல்லாரும் தான் கேம் விளையாண்டாங்க. சாச்சனா பொம்மையை யாருமே எடுக்க ட்ரை பண்ணல, அதனால சாச்சனா கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இப்போ ஜாக்லினுக்கு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி, ராயனுக்கு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி சாச்சனாவுக்கு போட்டு தான் சாச்சனா என்னைக்கோ போயிருப்பாங்க. இதுக்காக அந்த பொண்ணுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா? ஜெஃப்ரினாலும் ஜெயிச்சுட்டான், அதுக்கு அவனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர். அவன் அத்தனை அடிகள் வாங்கி அத்தனை பேரை சமாளித்து, சின்ன பையன், அங்கே இருக்கக்கூடிய மேல் கண்டஸ்டன்ஸே இவன் தான் சின்ன பையன். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஜெயிச்சிருக்கான். அவனுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. சாச்சனாவுக்கு எதுக்கு அப்படின்னு இருக்கு. அடுத்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணு மற்றும் மஞ்சரி. மஞ்சரி வந்து ரத்த காவலாம் வாங்கி டாஸ்க் விளையாண்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்களா கடைசியில் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் தூக்கி போட்டாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்றது தெரியல. மஞ்சரியும் அவங்க வந்து கேம் விளையாடுறாங்க. பட் அவங்க ஒரு விதமாக கேம் விளையாடுறாங்க. பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு அது ரசிக்கும்படி இல்லை. ஸோ இது இருக்குதுங்க. ராணுவ வந்து டாஸ்கில் அவர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு டாஸ்க்கை விளையாடுறதுல ஒரு முனைப்பு இல்லை. பவித்ரா கிட்ட கொண்டு போய் வந்து பவித்ரா பொம்மையை கொடுத்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு கேமை சுவாரஸ்யமாக கொண்டு போகாமல் ஒரு மாதிரி ரொம்ப மொக்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அது 100% ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று தான். மஞ்சரி கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா எல்லாருமே விளையாண்டாங்க, நல்லா தான் விளையாண்டாங்க, குறையே கிடையாது. ஸோ இதுதான் நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள். பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டிருக்க இந்த 2 பேர் தான் அடுத்த வார தலைவர் போட்டிக்கு பங்கு பெற போகிறாங்க. ஐயோ, ஜெஃப்ரி தலைவன் ஆகிட்டானா பரவாயில்ல. ஒருவேளை சாச்சனா ஜெஃப்ரியை தோக்கடிச்சு அவன் வந்து அடுத்த வாரத்துக்கான தலைவியாக மாறிட்டா, ஓ மை காட், இந்த கர்த்தாவே, அதை வந்து நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த பொண்ணு என்னென்ன அட்டூழியம் பண்ணும். ஆனால் நல்லது தான், சாச்சனா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆவா. ஆல்ரெடி நாரி போச்சு பேர், இன்னமும் நாரி போகும். ஆனால் இந்த வாரம் தாண்டணும் சாச்சனா. இந்த வாரம் தாண்டினாங்கன்னா அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இந்த வாரம் தாண்டணும், அப்புறம் ஜெஃப்ரி கூட மோதி ஜெயிக்கணும். இது 2 நடந்தால் தான் அடுத்த வாரத்துக்கு கேப்டனாக சாச்சனா மாற முடியும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா? ஜெஃப்ரி இந்த டாஸ்க்கு வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.